ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இதை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முதல் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி எழுந்திருப்பார்கள். ஃபஜ்ருக்கு முதல் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி எழுந்திருப்பார்கள். அப்படி எழுகிறவர்கள் முதலிலே செய்யக்கூடிய வேலை பல் துலக்குவதுதான். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம மினல் லைலி யஷூசு ஃபாஹு பிஸ்ஸிவாக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே எழுந்திருந்தால் தன்னுடைய பற்களை மிஸ்வாக்கை கொண்டு துலக்குவார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே 245வது இலக்கத்திலும் முஸ்லிமிலே 255வது எண்ணிலும் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம். அதே போல சஹீஹ் முஸ்லிமிலே 255வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு ஹதீஸ், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம லியதஹஜ்ஜத யஷூசு ஃபாஹு பிஸ்ஸிவாக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத்திற்காக எழுந்திருக்கும் போது பல் துலக்குவார்கள். தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி எழுந்திருக்கும் போது பல் துலக்குவார்கள். பொதுவாக நாம் அறிந்திருக்கிறோம், தஹஜ்ஜுத் அதனுடைய மிக சிறந்த நேரம் இரவனுடைய 3வது பகுதியாகும். இரவனுடைய 3வது பகுதியாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முதல் இரவின் 3வது பகுதியிலே தஹஜ்ஜுத்திற்காக வேண்டி எழுந்திருப்பார்கள். எழுகிறவர்கள் முதலில் செய்யக்கூடிய சுன்னா பல் துலக்குவது. அந்த சுன்னாவை நாமும் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக பல் துலக்கி விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லது பல் துலக்குவதற்கு முன்னால் அந்த நேரத்தில் எழுந்தவுடன் ஓதுகிற துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். புகாரியிலே 6324வது இலக்கத்திலும் முஸ்லிமிலே 2711வது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத அன் யனாம قال பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வ அஹ்யா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்க விரும்பினால் பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வ அஹ்யா என்று சொல்வார்கள். வேறொரு ரிவாயத்தில் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது, பிஸ்மிக என்பதை இதிலே முதலில் குறிப்பிட்டு வருகிறது, பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வ அஹ்யா என்று. வேறு சில ரிவாயத்துகளில் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா என்று வருகிறது. எதை ஓதினாலும் இரண்டும் ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய துஆக்களாகும். வ இதா ஸ்தைகத மின் மனாமிஹி, அவர்கள் தங்களுடைய தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்தால் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று ஓதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். எங்களை மரணிக்க செய்த பிறகு மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புகிற அல்லாஹுக்கே எல்லா புகழும், அவனிடமே நாம் மீட்டப்படுவோம் அல்லது அவனிடமே நாம் எழுப்பப்படுவோம் என்கிற இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்தில் இருந்து எழுந்ததும் ஓதுவார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முகத்திலிருந்து தூக்கத்தை துடைத்து விடுவார்கள். இதுவும் ஒரு சுன்னாவாக உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். முகத்திலிருந்து தூக்கத்தை துடைத்து விடுவது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கைகளால் அப்படி கண்ணை முகத்தை ஒரு தடவை துடைத்து விடுவார்கள். அடுத்ததாக வானத்தை நோக்கி பார்ப்பார்கள். இது வளமை ரெகுலராக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வரக்கூடிய ஒரு காரியமாக இருந்திருக்கிறது. அப்ப முகத்தில் எழுந்து துஆவை ஓதிவிட்டு முகத்திலிருந்து தூக்கத்தை தடவி விட்டு வானத்தை பார்ப்பார்கள். பிறகு சூரத்து ஆல இம்ரானுடைய இறுதி 10 வசனங்களையும் ஓதுவார்கள். சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தின் இறுதி 10 வசனங்களையும் ஓதுவார்கள்.
இதை பொறுத்தவரையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தங்கினேன், இரவு தங்கினேன். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு தாயின் சகோதரி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய தாயினுடைய சகோதரி தான் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய வீட்டிலே போய் தங்குகிறார்கள். ஒரே தலையணையில் 3 பேரும் படுக்கிறார்கள், உறங்குகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள், இந்த 3 பேரும் ஒரே தலையணையிலேயே தான் தூங்குகிறார்கள். இப்னு அப்பாஸ் சொல்லுகிறார்கள், நடு இரவு வரைக்கும் அல்லது அதற்கு சற்று முன்னர் வரைக்கும் அல்லது அதற்கு சற்று பின்னர் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கினார்கள். பிறகு அவர்கள் தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டார்கள். ஃபஜஅல யம்ஸஹு அன்-நௌம அன் வஜ்ஹிஹி பியதிஹி, தன்னுடைய கையால் முகத்திலிருந்து தூக்கத்தை தடவி விட்டார்கள், துடைத்து விட்டார்கள். ثم قرأ العشر الآيات الخواتم من سورة آل عمران, சூரத்து ஆல இம்ரானுடைய இறுதி வசனங்கள் 10 வசனங்களையும் ஓதினார்கள். அதற்கு பிறகு ஒரு தண்ணீர் பையை நோக்கி சென்று அதிலிருந்து அழகான முறையிலே ஒது செய்தார்கள். பிறகு தொழ ஆரம்பித்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியிலே 183வது எண்ணிலும் முஸ்லிமிலே 763வது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ரிவாயத் 256வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவின் இறுதி பகுதியிலே என்று வருகிறது, இரவின் இறுதி பகுதியிலே என்று வருகிறது. அந்த நேரத்தில் எழுந்து அவர்கள் வானத்தை பார்த்து விட்டு இந்த ஆல இம்ரானுடைய இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் என்று வரக்கூடிய இந்த வசனத்திலிருந்து ஓதினார்கள் என்று வருவதை நாம் பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸை பார்க்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்ததும் முகத்தை துடைப்பார்கள், கையால் முகத்திலிருந்து தூக்கத்தை துடைத்து விடுவார்கள், வானத்தை பார்ப்பார்கள், சூரத்து ஆல இம்ரானுடைய இறுதி 10 வசனங்களை ஓதுவார்கள், அதற்கு பிறகு ஒது செய்வார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சுன்னாக்கள், அப்ப எழுந்தவுடன் துஆ ஓதுவது, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று துஆ ஓதுவது, பிறகு எழுந்து உட்கார்ந்து முகத்திலிருந்து தூக்கத்தை தடவுவது, துடைத்து விடுவது, வானத்தை நோக்கி பார்ப்பது, ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை ஓதுவது, அதற்கு பிறகு வுது செய்வது என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். இந்த இடத்திலே இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு சட்ட விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆல இம்ரானுடைய இறுதி 10 வசனங்களையும் வுது செய்யாமலேயே ஓதியிருக்கிறார்கள் என்பது. இப்போ வுது செய்யாமல் குர்ஆன் ஓதலாம் என்பதற்கு இது மிக தெளிவான ஆதாரமாக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.